ஹலோ. ஹலோ, சாரதாமாங்களா? ஆமாங்க. நீங்க? நான் கோட்டப்பட்டியிலிருந்து தர்மலிங்கம் பேசுறேன். இந்த என்ன? ஆதியோட ஃப்ரெண்டு ஆண்டாளோட அப்பா, ஆதியோட ஃப்ரெண்டு அழகரோட மாமா. ஓ, நீங்களா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, அந்த பாட்டக்குளம் ஐயனார் புண்ணியத்துல அமோகமா இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்துக்காண்டி தான் உங்களுக்கு நான் போன் பண்ணேன். சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, இங்க ஆதிக்கும் பாரதிக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதான் எல்லாம் சரியாகி இப்ப ஒன்னா இருக்காங்களே. அம்மா, ஒன்னா இருக்காங்கதான். ஆனா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒன்னா இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்னங்க பண்றது, விதி என் மகனையும் மருமகளையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குது. கவலைப்படாதீங்கம்மா, இதுக்கப்புறம் எல்லாம் நல்லதா தான் நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க நம்பிக்கை வீண் போகாதுமா. நீங்க சந்தோஷப்படணும்னு ஆண்டவன் இந்த விஷயத்த கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என்னம்மா நீங்க, அப்போ விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல, சத்தியமா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே புரியல. அட என்னம்மா நீங்க, எம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு. உங்களோட வம்ச விருத்தி, ஆதியோட குழந்தைய பாரதி வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்றீங்க? பாரதி கர்ப்பமா இருக்காளா? அது என்னம்மா இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படின்னு அந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கா உங்களுக்கு? இல்ல, ரெண்டு பேரும் இன்னும் சொல்லவே இல்ல. நானும் சம்பந்தியும் அங்க வரதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். பாரதி எங்களை வர சொல்லிட்டான்னு ஆதி சொன்னான். அதனால நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நேர்ல சொல்லலாம்னு நினைச்சிருப்பாங்களோ என்னவோ. அப்படியா? ஆனா எனக்கு என்னமோ அதுக்காக சொல்லாம மாதிரி தெரியல. இங்க நடக்கிற அப்புட்டு பிரச்சனையும் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு கூட சொல்லாம இருந்திருக்கலாம் இல்ல? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த பாரதிக்கு புத்தி கித்தி மழுங்கி போச்சான்னு தெரியல. இன்னைக்கு அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காமா. இதெல்லாம் நான் என்னத்து சொல்றது? அப்புறம் ஆதி போய் அவளை சத்தம் போட்டு வந்திருப்பான் போல் இருக்கு. இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? அது எனக்கு என்னமா தெரியும். நம்ம ஆதிக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்ன பிரச்சனையா இருந்தா என்னங்க? ஆதி அவளுக்கு கொடுத்திருக்கிறது காசோ பணமோ இல்ல, வாழ்க்கை. அவன் கொடுத்த வாழ்க்கையை இப்படி வாழிக்கணும்னு பாக்குறா. எனக்கும் பாரதி மேல அதாம கோவமே. இப்போ ஆதி இல்லன்னாக்கா பாரதிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா சொல்லுங்க? எனக்கு நீங்க சொன்னது கேட்டதுல இருந்து உள்ளுக்குள்ள அப்படியே கொதிக்குதுங்க. யாருங்கம்மா, நானும் 2 பொம்பளை புள்ளைகளை பெத்த வந்தேன். எனக்கும் அந்த வலி நல்லா புரியும். ஆனா இந்த பாரதி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு தான் புரிய மாட்டேங்குது. இந்த நேரம் பார்த்து உங்க ஆதியும் என் மாப்பிள்ள அழகரும் பிசினஸ் விஷயமா வெளியே கிளம்பி போயிட்டாங்க. இவ பாட்டுக்கு நம்ம ஆதி இல்லாத தைரியத்துல இவ திரும்பவும் போய் ஆஸ்பத்திரியில கருவை கழிச்சு போட்டு வந்துட்டா என்ன பண்றது? அப்படி அவ பண்ணா அவ்வளவுதான். இந்த சாரதாவோட இன்னொரு முகத்தை அவ பார்க்க வேண்டியிருக்கும். ஆமாமா, கோவப்படாதீங்க. பாரதி அம்புட்டு தூரமெல்லாம் மோசமான பொண்ணு கிடையாது. அது என்னன்னா, நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்றதுக்கு உங்களை மாதிரி ஒரு பெரியவங்க பக்கத்துல இல்லாததுனால அந்த புள்ள இந்த கிறுக்கு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி பாரதி தங்கமான பொண்ணுதே. எனக்கு அதுவும் ஒரு பொண்ணு மாதிரி தானே. இருந்தாலும் கருவை கலைக்கணும்னு நினைச்சது தப்பு தானே. மன்னிக்கவே முடியாத தப்புங்க. அதுக்குதாமா சொல்றேன், பெரியவங்க யாராவது கூட வந்து இருங்கன்னு. அது வந்துமா, இந்த பாரதியோட மாமனார் மாமியார ஆதி வந்து அப்பா அம்மாவை ஏத்துக்கிட்டு உங்க வீட்டுலதான் தங்க வச்சிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க இங்க வர்றது கூட சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க இங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா பாரதி வயித்துல இருக்கிறது உங்க குடும்ப வாரிசு, உங்க ரத்தம். ஆமாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை.
இந்த பாரதி எப்போ எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நான் இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது தான் நல்லது. நான் உடனே கிளம்பி வரேன். காலையில நான் அங்க இருப்பேன். ஆதி, இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்க அம்மாவை வச்சு உன் வாழ்க்கையை அழிக்க போறேன். நீ என்னது இது? நாம உன்னை நினைச்சு இந்த அம்மாவை வர சொன்னா இந்த அம்மா வேற மாதிரி ஒன்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த தர்மலிங்கம் கணக்கு தப்பாகாதே. இந்த அம்மா ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? நேத்து நம்ம சொன்ன உடனே புறப்பட்டு வந்து இந்த பாரதிய கிளின்னு கிழிச்சு தொங்க விடும்னு பார்த்தேன். அதனால இந்த ஆதிக்கும் பாரதிக்கும் பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா நிலைமை என்னடான்னா தலைகளால போயிட்டு இருக்கு. என்ன நாம தப்பா கணக்கு போட்டோமோ? டேய் தர்மலிங்கம், காய தப்பா நகர்த்தி போட்ட போல் இருக்குடா. சரியா நகர்த்தணும்டா. இல்லன்ட்டா நம்ம ஆட வேண்டிய ஆட்டத்தை அந்த ஆதிப்பைய ஆடிட்டு போயிடுவான்.